ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட ஆக்டிவா 125ஓட 2025 மாடல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிவ்யூ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா பழைய வியூஸாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறோமே சவுத் சைடு. இந்த வண்டியில் என்னென்ன புது சேஞ்சஸ் புது அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற செல்லிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவா தான் மெயினாக அதிகமாக ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்போ இந்த புது மாடலில் நம்ம ஃபுல் ரிவ்யூ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஆனந்தா ஹோண்டா பொம்மனஹள்ளி. ஷோரூமோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோண்டாவோட மெயின் லெட்டராக இருக்கிற ஹெச் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஹெச் டிசைனில் நம்மளுக்கு எங்கள் ஃப்ரெண்டில் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியை பார்த்துடலாம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடியோடு தந்துருந்தாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு மெயின் பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் ப்ளஸ் ஃபைபர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபைபர் தந்திருக்காங்க. இங்கே சென்டரில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபைபரு. அது கீழே தான் நம்மளுக்கு கீழே தான் நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்லேயும் நம்மளுக்கு ஃபைபர் தான் தந்திருக்காங்க. ஃபைபரில் தான் இங்கேயும் சரி இங்கேயும் ஃபைபர் தான் தந்திருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் மற்றோம்னா ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க. இப்போது இந்த ஆக்டிவாவோட வெயிட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா 109 வெயிட் இப்போ வந்துச்சு. இந்த புது ஆக்டிவா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 107 வெயிட் கேஜிஸ் தந்திருக்காங்க. ஆக்டிவா 125ல் தந்திருக்க லைட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மெயினில் ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தந்திருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலஜன் தான் தந்திருக்காங்க. அப்படியே கீழே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைட்டும் இங்கே அவைலபிளாக தந்திருக்காங்க. பேக்கு கரெக்டுமா? பேக்குனா கொஞ்சம் வேணாம், இப்படியே சொல்லிடுறேன். ரியர் சைடு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் சரி பேக் லைட்டும் சரி ரெண்டுமே ஹாலஜன் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்படியே நம்ம டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டிவாலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் கலர் தந்திருந்தாங்க. இந்த வாட்டி புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் தந்திருக்காங்க. நமக்கு இங்கே மட்டும் இல்லை, நம்மளுக்கு பேக்கில் சீட்டும் சரி சீட்டு கலரும் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. சீட்டு இங்கே அடியில் எல்லாமே இப்போது ஆல் ப்ரௌனாக தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போது நம்மளுக்கு மொபைல் சார்ஜ் தேவை. அதனால நம்மளுக்கு சார்ஜ் போட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி டைப் சார்ஜ் தான் தந்திருக்காங்க. சி டைப் அடாப்டர் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இப்போது ரெயினில் எதாவது போகிறீங்கன்னா அதுக்கான சேஃப்டிக்கும் நம்மளுக்கு க்ளோசிங்கான மெத்தடும் தந்திருக்காங்க. நமக்கு அப்படி ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போது எங்கேயாவது ட்ராவலுக்கு போகும்போது எப்படியும் நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும்னா பாட்டில் தேவை, அந்த பாட்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது இப்போ பேண்ட்டில் பாக்கெட்ஸ் இல்லை அந்த மாதிரி டைமில் இல்லை பேண்ட்டில் வச்சுக்க முடியலன்னா அந்த டைமில் நீங்கள் மொபைல் வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் தந்திருக்காங்க. ஒரு ஈக்குவல் இப்போ நாங்கள் டோட்டலாக சொல்ல போனால் ஒரு பாட்டில் அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த அளவுக்கு போதும். நம்ம அப்படியே ஆக்டிவோட ஃப்ரண்ட் ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹை பீம் லோ பீம் ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் ஸ்கூட்டி மோஸ்ட்லி ஓட்டிக்கிறதுக்கும்
பாஸ் லைட் வந்து நான் ஸ்கூட்டியில் கவனிச்சதில்லை. ஆனால் இந்த புது ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் லைட்டும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன் மாதிரி டிஸ்பிளேவை நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எப்பயும் இருக்கிற மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ் ஆகட்டும் ஹார்ன் தந்திருக்காங்க. அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச்சஸ் தந்திருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் நிற்கும்போது இது நீங்கள் ஆஃப் பண்ணணும், சுவிட்சை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும்னு வேணாம். இல்லையா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் பண்ண சுவிட்சும் தந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயே செல்ஃப் ஸ்டார்ட்டும் இல்லையே தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆக்டிவா இந்த புது வெர்ஷனோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா எக்கோ மோடுன்னு காட்டும். நீங்கள் அதை இன்னும் ஸ்பீடு போகும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைலாக காட்டும். அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூலுக்கான மீட்டரும் இருக்குது. அந்த ஃபியூலுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி அந்த ஆப்ஷனும் இங்கே ஃப்ரண்ட்லேயே காட்டுது நமக்கு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் எத்தனை லிட்டர்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு இங்கே அதுவும் இங்கே காட்டுது. அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டைமும் இங்கே பார்த்துக்கலாம். மெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பீடில் போடுறீங்கன்னு தெளிவாக பார்க்குறதுக்கான போல்டான நம்பர்ஸில் நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்டில் தந்திருக்காங்க. இன்னும் இதில் வந்து இந்த 2025 மாடல்லே இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்குள்ளே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை அப்படியே நம்ம உள்ளே பார்க்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆட்டோ செட்டுன்னு இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எதுவும் ட்ரிப்பு பண்ணிக்க வேணான்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் வேணா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எக்கோ இண்டிகேட்டரும் இருக்குது. அந்த ரைட் சைடில் நம்ம இண்டிகேட்டர் பார்த்துருப்போம். அப்படியே அந்த இண்டிகேட்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் அதை வேணும்னா ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா அனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்துடலாம். டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. இல்லை டிஸ்பிளே டைப்பு, பிரைட்னஸ்ஸு, தீமு, அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. போதுங்க. அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெனரல் ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நம்ம டேட் அண்ட் டைம் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் தானே. இப்போ யாராவது மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் தந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனை லிட்டருக்கு நம்மளுக்கு எத்தனை ஓடுதுன்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு எத்தனை லிட்டர்ஸ் பெட்ரோல் பிடிக்கணும் நம்ம 2 ஆப்ஷன் 2 இல்லை பார்த்துக்கலாம். நம்ம ரீசெட் வேணாம். அப்புறம் இது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ஷனும் நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. சர்வீஸ் ஆப்ஷனில் நம்மளுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் இப்போ வண்டிகளுக்கு நம்ம நம்ம அப்பப்போ சர்வீஸ் இந்த டைம் இந்த மந்த்து இயருக்கு பொறுத்து நம்ம சர்வீஸ் கொடுவோம். அது நம்ம இதுலேயே நம்ம நம்மளும் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அவங்களும் செட் பண்ணி நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை நாளுக்கு உங்கள் சர்வீஸ் இருக்குது, இல்லை எத்தனை கிலோமீட்டர் போய் என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ஆயில் சேஞ்ச் பண்ணி அந்த இண்டிகேட்டர் இது இருக்குது. அந்த வார்னிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டியில் ஏதாவது இஷ்யூஸு அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கே மெக்கானிக்ஸு அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம இங்கே இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரியோட வோல்டேஜும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது புது ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 இன்ச் அலாய் வீலும் தந்திருக்காங்க. அதுவும் 90/90 டயர்ஸும் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து காம்போ பிரேக் சிஸ்டமும் இதில் தந்திருக்காங்க. அதில் எப்படி காம்போ பிரேக் சிஸ்டம்னு தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஒரு சர்டைன் அளவுக்கு பேக் பிரேக்கும் பிடிக்கும். நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கும்போது சர்டைன் அளவுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகும். டயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச் டயர்ஸும் அதே அலாய்வில்ஸ் தான் தந்திருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க பேக்கில். இப்போ நம்ம ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 லிட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் தந்திருக்காங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் எங்கேயாவது ஹெல்மெட்டு நீங்கள் எதாவது கேரி பண்ணோன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நம்ம கேரி பண்ணிக்க முடியாது. ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுன்னா நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். மற்ற ஆக்டிவாவில் தந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதே 25 மாடலில் அப்படியே கேரி பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் இங்கே நம்ம சீட்டை கழட்டி அந்த மாதிரி போடுறதுக்கு கஷ்டத்துக்கு பதிலாக பேக்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தந்திருக்காங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்கரோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.3 லிட்டர்ஸ். இந்த புது ஆக்டிவோட இன்ஜினோட சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 123.92 2.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது.
பழைய ஆக்டிவாவோட கம்பேர் பண்ண விட இதோட பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிக்கலாம். நம்ம வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்த வியூஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியோட ரிவ்யூ வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நான் அதை கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். உங்களோட ஒரே சப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது மட்டும் நம்மளுக்கு போதும். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரம் ராஜு த்ராட்லஸ். Yeah.